தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. மீண்டும் ஆரம்பமாக உள்ள செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள். யாழ் போதனா வைத்தியசாலை தொடர்பில் சர்ச்சைக்குள்ளான காணொளி. குடுசலிந்துவின் சகாக்கள் இருவர் தென்னிலங்கையில் கைது. நாவற்குழி விகாரை பிக்கு கைது விவகாரம் சுமந்திரனை குற்றம் சாட்டும் கசப்ப தேரர். இணையவழி பணமோசடி குற்றச்சாட்டின் பேரில் ஒருவர் கைது. கயிறிழுத்தல் போட்டியில் இளைஞன் மரணம், புத்தாண்டு கொண்டாட்டத்தில் துயரம். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் 27ஆம் திகதி ஆரம்பமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இதுவரையில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எலும்புக்கூடு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எலும்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மேலும் எலும்புக்கூடுகள் அப்பகுதிகளில் காணப்படுவதால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அதற்காக 8 வார கால பகுதி தேவை என சட்ட வைத்திய அதிகாரி மன்றில் விண்ணப்பம் செய்திருந்தார். இதற்கமைவாக 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றினால் அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் பருவமழை மற்றும் காலநிலை சீரின்மை காரணமாக 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டதுடன் புதைகுழிக்குள் மழை வெள்ளமும் நிறைந்து காணப்பட்டது. 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 45 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டு செப்டம்பர் 6ஆம் தேதியுடன் நிறைவு பெற்ற நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தற்போது சுமார் 8 மாத கால பகுதிக்கு பின்னர் மீண்டும் எதிர்வரும் 27ஆம் திகதி முன்னெடுக்கப்பட உள்ளது. இதேவேளை 27ஆம் திகதி அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் நாளைய தினம் யாழ் நீதவான் நீதிமன்றில் கலந்துரையாடல் நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் போதைப்பொருள் கடத்தற்காரருமான குடுசலிந்துவின் நெருங்கிய நண்பர்கள் இருவர் பலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். களுத்துறை பயாகலாவின் கும்புருகோடு பகுதிகளில் இன்று காலை நடத்தப்பட்ட சிறப்பு சோதனையின் போதே 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் பெத்தா என அழைக்கப்படும் பது என்றும் மற்றவர் கவிந்து அல்லது கவியா என்ற புனைப்பெயரால் அழைக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் களுத்துறை பயாகல பகுதியில் இரகசியமாக தங்கிய நிலையில் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு போதைப் பொருட்களை விநியோகித்து வந்தமை முதற்கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் இருந்து 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பதுமன்று அழைக்கப்படும் சந்தேக நபர் இருந்த பகுதியிலிருந்து 42,350 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும், கவிந்து என்று அழைக்கப்படும் சந்தேக நபர் இருந்த பகுதியிலிருந்து 48,170 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் முன்னெடுத்து வரப்படுகிறது. யாழ்ப்பாணம் நாவற்குழி விகாரை பிக்கு கைது செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரனின் செயலாளர் ஆகியோர் முன்னின்று செயற்பட்டுள்ளதாக பலாங்குட கசப்ப தேரர் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர், கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி நாவற்குழி விகாரையில் பிக்கு ஒருவருக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கை ஒரு திட்டமிட்ட சதியாகும். ஒரு மத தலத்திற்குரிய ஆடை ஒழுக்கத்தை மீறி பிரவேசிக்க முயன்ற ஜுவதிக்கு அறிவுறுத்தியதற்காக குறித்த பிக்கு மீது
பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இந்த சம்பவத்தின் பின்னணியில் இலங்கை தமிழரசுக் கட்சி மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரனின் செயலாளராக கடமையாற்றும் சைந்தன் ஆகியோர் முன்னின்று செயற்பட்டுள்ளனர். எவ்வித தவறும் செய்யாத பிக்குவை விகாரையிலிருந்து வெளியேற வேண்டுமென்ற நிபந்தனையுடன் பிணை வழங்கப்பட்டுள்ளது. இது வடக்கிலிருந்து பிக்குகளை தந்திரோபாயமாக வெளியேற்றும் ஒரு முயற்சியாகும். பௌத்த சாசனத்தை பாதுகாப்பதாக கூறும் அன்றுகுமாரவு அரசாங்கமும் இவ்விடயத்தில் மௌனம் காப்பது ஏன்? ஒரு மதத்தின் எழுச்சியும் விழிப்புணர்வும் அந்த மதம் சார்ந்த மக்கள் குறைவாக வாழும் பகுதிகளிலேயே ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த வகையில் பௌத்த எழுச்சி என்பது தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலேயே அவசியமானது. ஆனால் திட்டமிட்ட அடிப்படையில் அங்கிருக்கும் பிக்குகளை வெளியேற்றிவிட்டு அப்பிரதேசங்களை தனித்துவமான வலயங்களாக மாற்ற சூழ்ச்சிகள் நடக்கின்றன. நாமற்குழி விகாரையில் அநியாயமாக பாதிக்கப்பட்ட பிக்கு மீண்டும் அந்த விகாரையிலேயே தங்கி தனது மத பணிகளை தொடர்வதற்கான சட்டபூர்வமான பாதுகாப்பை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். இதற்காக புத்த சாசன அமைச்சருக்கு 2 வார கால அவகாசத்தை வழங்குகின்றோம். இந்த காலப்பகுதிக்குள் குறித்த பிக்குவிற்கு நீதி வழங்கப்பட்டு அவர் மீண்டும் நாமற்குழி விகாரைக்கு செல்வதற்கான அனுமதி வழங்கப்படாவிட்டால் மகா சங்கத்தினர் அனைவரும் ஒன்றிணைந்து பௌத்த சாசன அமைச்சிற்கு முன்னால் பாரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என தெரிவித்தார். தனியார் வங்கியொன்றின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை போன்றே போலி இணையதளத்தை உருவாக்கி பண மோசடி செய்த குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு நேற்று குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு வாரியபுல காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கம்பஹா மினுவாங்குடை பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கடந்த பிப்ரவரி 16ஆம் தேதி கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி விசாரணையில் போலி இணையதளத்தை உருவாக்கி 10,24,00,000 ரூபாய் பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று குருநாகல் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் பாதுகாப்பு ஊழியர் ஒருவரின் மோட்டார் சைக்கிளை வைத்தியர் ஒருவர் இழுத்து வீழ்த்தியதாக சமூக ஊடகங்களில் காணொலி ஒன்று பகிரப்பட்டு வருகிறது. குறித்த சம்பவம் சுமார் 1 வருடத்தின் முன்னர் நடந்ததாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பில் 1 வருடமாக வைத்தியசாலை பணிப்பாளர் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதேவேளை 1 வருடத்தின் பின் குறித்த காணொலி சமூக வலைதளத்தில் வெளியான பின்னணியில் சந்தேகம் இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன. பாதுகாப்பு ஊழியரை இழுத்து வீழ்த்திய வைத்தியர் தரப்பு மற்றும் வைத்தியசாலை பணிப்பாளருக்கும் குடைச்சல் கொடுப்பதன் பின்னணியில் இந்த காணொலி வெளியிட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. ஏனெனில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை CCTV காணொலி காட்சிகளை சாதாரண பாதுகாப்பு ஊழியர்கள் பெற வாய்ப்பில்லை. வைத்தியசாலையுடன் தொடர்புள்ள உயர்மட்டத்தில் உள்ள ஒருவரே CCTV வெளியீட்டின் பின்னணியில் இருக்க வாய்ப்புள்ளதாக சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர் வைத்தியசாலைக்குள் ஹோன் அடித்த காரணத்தால் வைத்தியர் அவருடன் முரண்பட்டு மோட்டார் சைக்கிளை இழுத்து வீழ்த்தியதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பிரதேசங்களுக்கு பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கமைய மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல், வடமத்திய, தென் மற்றும் உவா மாகாணங்களிலும் மன்னார், வவுனியா, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் தாக்கங்கள் ஏற்படுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக அந்த திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் குறித்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. புத்தளத்தில் கலாச்சார நிகழ்வில் கயிறெடுத்தல் போட்டியில் கலந்து கொண்ட இளைஞன் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. புத்தாண்டு விளையாட்டுகளில் மகிழ்ச்சியாக ஈடுபட்டிருந்த 20 வயது இளைஞர் ஒருவர் கயிறெழுக்கும் போட்டியின் போது ஏற்பட்ட மாரடைப்பால் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் ஹொஸ்வத்த மிககாவலவை சேர்ந்த சந்துகன் தாரக என்ற திருமணமான ஆனாவார். மிககாவல இளைஞர் மன்றத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட 4வது வருடாந்த புத்தாண்டு விழா 17ஆம் தேதி கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் உயிரிழந்த சந்துகான் தாரக தனது மனைவியுடன் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றினார். சந்தூன் பங்கேற்ற அணி கயிறெழுத்தல் போட்டியின் முதல் சுற்றிலும் வெற்றி பெற்றிருந்தது. இறுதி சுற்றில் அவருக்கு இந்த விபத்து ஏற்பட்டது. மாறுவில ஆதார மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை நடாத்தப்பட்டுள்ளது.